பசியால் வாடும் ஒரு உயிருக்கு உதவும் போதும் அல்லது துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்யும் போதும் அந்த புண்ணிய செயலை செய்யும் மனிதனின் உடலுக்குள் ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த அதிசயம் என்னவென்று தெரியுமா? நாம் தினமும் ஜீவகாருண்யம் செய்து கொண்டிருந்தால் நமது மூளையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அதாவது பலகாலமாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி மிக விரிவாக பேசக்கூடியது சமரச சுத்த சன்மார்க்கம். ஆனால் இதை வள்ளல் பெருமானார் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மனிதன் தொடர்ந்து ஜீவகாருண்யம் செய்து கொண்டிருந்தால் அவன் மூளையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது என்று நியூரோ சயின்ஸ் சொல்கிறது. அது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொல்கிறது. அதாவது மூளை ஒரு புதிய வழியில் தன்னை மாற்றிக் கொள்கிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து கருணை, அன்பு, உதவி இவற்றை செய்கின்றான் என்றால் மூளையில் சில பகுதிகள் வலுவாக ஆரம்பிக்கிறது என்கிறது. அதாவது என்ன வலுவாக